ஏழை எளிய மக்களுக்கு உயிருக்கு எதனா உத்தரவாதம் இருக்கா? திமுக அரசு ஏதாவது நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்பானுங்க. அப்படி கேட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் திஸ் இஸ் டே 3 ஆஃப் டிஎம்கேஸ் அச்சீவ்மெண்ட். இப்ப கலைஞர் அவர்கள் வந்துட்டு நீண்ட நாள் ஒரு ஆசை என்னன்னா, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு, ஒரு பைபாஸ் சர்ஜரி, இல்ல ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இல்ல ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்றப்போ நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. 2009 நினைக்கிறேன், 2009 ஜூலை மாசம் நினைக்கிறேன், ஒரு சிறப்பான மகத்தான ஒரு திட்டத்தை வந்து கலைஞர் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009. இந்த திட்டத்தின் மூலமா பல பல லட்சம் குடும்பங்கள், ஏழை எளிய மக்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி பல்வேறு சிகிச்சைக்கு வந்துட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய், சில குறிப்பிட்ட நோய்களுக்கு 1 லட்சம் ரூபாய், சில குறிப்பிட்ட நோய்க்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் கேஷ்லெஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை போக்கியவர் நம்ம கலைஞர் அவர்கள். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்திக்கிறேன். கலைஞருக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு நினைக்கிறேன். அந்த விழால கூட கலைஞர் அவர்களுக்கு வந்துட்டு பாராட்டி பேசியிருப்பாரு யாரு, லாரன்ஸ், ஆக்டர் லாரன்ஸ், டான்சர் லாரன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே சேர்த்து போய் அவர் போய் முத்தம் கூட கொடுப்பாரு கலைஞர் அவருக்கு. 2009 வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பிரீமியம் இருந்தது. அந்த பிரீமியம் வந்து 2011 வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா, ஏழையின் கண்ணீரை வந்து இறைவன் தான் துடைப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஏழையின் கண்ணீரை வந்து இறைவன் துடைக்கிறாரோ இல்லையா, இறைவன் ரூபத்துல வந்து கலைஞர் அவர்கள் தான் வந்து துடைச்சிருக்காரு.